ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த தகவல் நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இந்த ஒரு வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது தெரியணும் அப்படிங்கிறது தெரில. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதாவது கோல்டு இன்சூரன்ஸ். இப்போது நம்ம கடைக்கு போயிட்டு தங்கம் வாங்குகிறோம். வாங்கும்போது காம்ப்ளிமெண்ட்ரி கோல்டு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு சில கடைகளில் நகை வாங்கும்போது அந்த நகைகளுக்கு பொருந்தது. அவங்க ஆனால் இதை பற்றி நிறைய பேர்கிட்ட வாடிக்கையாளர்கிட்ட சொல்கிறது கிடையாது. இந்த காம்ப்ளிமெண்ட்ரி கோல்டு இன்சூரன்ஸ் எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம நகை வாங்கிட்டு போனதுக்கப்புறமா நம்ம நகை வாங்கிட்டு போகிற வழியில் ஏதாவது திருட்டு போயிடுச்சு, இல்லை வீட்டில் வச்சுருக்கும்போது திருட்டு போயிடுச்சு, இல்லை டேமேஜ் ஆகிருச்சு, இல்லை யாராவது வந்து ஸ்நாச் பண்ணிட்டு போயிட்டாங்க, நம்ம நகை கழுத்தில் போட்டு போயிட்டுருக்கும்போது யாராவது வந்து நகையை பிடிங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, நகைக்கடை மூலமாகவே அந்த நகையினுடைய வேல்யூ, இப்போ நம்ம 1,00,000 ரூபா கொடுத்து அந்த நகையை வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதில் 95% 95,000 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். இதை பற்றின ஒரு தகவல் பார்த்திங்கன்னா, ஒரு அவேர்னஸ் வந்து நகைக்கடையில் இருக்கவங்க வாடிக்கையாளருக்கு சொல்கிறது இல்லை. பட் அதை நம்ம இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறோம். அதை வந்து எதுக்கெலாம் வந்து பொருந்தும், எத்தனை வருஷத்துக்கு வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்ரி இன்சூரன்ஸ் வந்து பொருந்துது, அந்த நகை திருட்டு போன உடனே நம்ம எவ்வளோ நேரத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும், இது போன்ற பல தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி கவரேஜ் தான் இது. இதுக்காக இந்த இன்சூரன்ஸ்க்காக நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் செலுத்த தேவை கிடையாது. இப்போது மோஸ்ட் ஆஃப் த ஜுவல்லரி ஷாப்ஸு, இப்போ மலபார் கோல்டாக இருக்கட்டும், கல்யாண் ஜுவல்லர்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறையா மேக்ஸிமம் எல்லா ஜுவல்லரி ஷாப்புமே வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்ரி கவரேஜ் வந்து கொடுக்குறாங்க. எந்தெந்த ஜுவல்லரி ஷாப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோட எண்டில் நான் சொல்லிடுறேன். இவங்க எல்லாருமே அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ இன்சூரன்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் நகை வாங்கின அந்த தேதியிலிருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது டிப்பிக்கலாக நீங்கள் 10,000லேருந்து 20,000 ரூபாய்க்கு மேலே நகை வாங்கும்போது இந்த ஃப்ரீ இன்சூரன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சப்போஸ் இதுக்கப்புறம் நகை வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி இன்சூரன்ஸ் இதுக்கு இருக்கா அப்படிங்கிறத கேட்டு அதுக்கான டாக்குமெண்ட்டும் வந்து வாங்கிக்கோங்க. காம்ப்ளிமெண்ட்ரி இன்சூரன்ஸ் இந்த சென்ஸ், இப்போ உதாரணத்துக்கு கல்யாண் ஜுவல்லர் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, அவங்க திருட்டு போயிடுச்சுன்னா கல்யாண் ஜுவல்லரி உங்களுக்கு காசு தர மாட்டாங்க. அவங்க எதனா ஒரு HDFC இன்சூரன்ஸ் கம்பெனிலையோ எதனா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து டைப் வச்சுருப்பாங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் உங்களுக்கு பைசா கொடுக்கும். பட் நீங்கள் கிளைம் பண்ணுறது வந்து அந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் த்ரூ வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஆவரேஜாக வந்து பார்க்கும்போது 10,000லேருந்து 20,000 ரூபாய்க்கு மேலே நகை வாங்கினா இந்த காம்ப்ளிமெண்ட் இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகுது. ப்ராட் இன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கெல்லாம் வந்து இந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகுது அப்படின்னா, இந்த பாலிசி பொறுத்த வரைக்கும் திருட்டு போயிடுச்சு, செயின் ஸ்நாச்சிங்கு, இப்போ வந்து நம்ம நகை போட்டு வெளியே போயிட்டுருக்கோம், செயின் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன், அல்லது ஃபயர் ஆக்சிடென்ட்னால அந்த கோல்டு வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு, அல்லது கோல்டே வந்து காணாமல் போயிடுச்சு, அல்லது ஆக்சிடென்டல் டேமேஜ். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம நகையை வந்து தெரியாமல் கீழே போட்டு மிதிச்சாலோ இல்லை தெரியாமல் பிஞ்சிருச்சு அப்படின்னாலோ அதுக்கும் இருக்குது. அப்புறம் சம் ஆல்சோ இன்க்ளூட் கவரேஜ் ஃபார் நேச்சுரல் டிசாஸ்டர். இப்போ நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை சீற்றங்கள்னால இந்த மாதிரி ஃப்ளட்டு வருது அல்லது எர்த்வேக் வருது, இதனால் வந்து அந்த நகைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் இந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகுது. அடுத்தபடியாக டிரான்சிட் ப்ரொடெக்ஷன். இப்போ ஆன்லைன் மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், அந்த ஜுவல்லரி ஷாப்பு நம்மளுடைய வீட்டு அட்ரஸ்க்கே அந்த ஜுவல்லரி கொடுத்துட்றாங்க அப்படின்னா, வர வழியில் நம்ம ஏற்கனவே வந்து பேமெண்ட் பண்ணியிருப்போம், அந்த நம்ம வீட்டுக்கு வர வழியில் எதுனா வந்து திருட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த டிரான்சிட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கவர் ஆகுது. வேல்யூவேஷன் பேசிஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த இன்வாய்ஸ் வேல்யூ, நீங்கள் நகை வாங்கும்போது எவ்வளோ ரூபாய்க்கு நகை வாங்கினீங்களோ அதில் 95% தொகை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்போது இந்த காம்ப்ளிமெண்ட்ரி இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது லைஃப் ஃபுல்லாக வந்து கவர் ஆகாது. நீங்கள் நகை வாங்கின ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு வந்து கவர் ஆகுது. சம் ஜுவல்லரி ஷாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் கூட கொடுக்குறாங்க. அது நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க. இப்போ காமன் எக்ஸ்க்ளூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்லிஜென்ஸ், அதாவது இஃப் ஜுவல்லரி இஸ் லாஸ்ட் பிகாஸ் இட் வாஸ் லெஃப்ட் அன்அட்டெண்டட் ஆர் மிஸ்பிளேஸ்ட் இன் ஏ பப்ளிக் ஏரியா. இப்போது நீங்கள் ஒரு பொது இடத்துல போயிட்டு நகையை நீங்களாகவே வச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டீங்க, அவங்க கேமரா மூலமாக பார்க்கும்போது ஒரு பொது இடத்துல போயிட்டு நகையை நீங்களாகவே ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு பையில் வச்சுட்டு நீங்கள் பாட்டு போயிட்டீங்க, அப்புறம் மறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகாது. உங்கள்கிட்டேருந்து பர்பஸாக யாராவது வந்து திருடினா மட்டும்தான் கவர் ஆகும். அப்புறம் வியர் அண்ட் டியர், நேச்சுரல் டேர்னிஷிங்கு, ஸ்க்ராச்சஸ்ஸு, கிராஜுவல் டிட்டர்டேஷன், இதுக்கெல்லாம் வந்து கிளைம் ஆகாது. இது வந்து வியர் அண்ட் டியர் அப்படின்ற சென்ஸ் என்னென்னா,
தேய்மானம் ஆகிறது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து க்ளைம் பண்ண மாட்டாங்க. தென் நெக்ஸ்ட்டு வில்ஃபுல் லேக்ஸ் எனி டேமேஜ் காஸ் இன்டென்ஷனல் கோவத்தில் நம்ம செயினை பிடிச்சி பிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து கவர் ஆகாது. அன்ரெக்கார்டட் ஐட்டம்ஸ், இப்போ நீங்கள் இன்வாய்ஸ் இல்லாமல் நகை வாங்குறீங்க அப்படின்னாலும் இந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகாது. க்ளைம் ப்ராசஸ் எப்படி வந்து க்ளைம் பண்ணணும் அப்படின்னா, நகை திருட்டு போயிடுச்சு அப்படின்னா போலீஸ்க்கு உடனடியாக போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு உடனடியாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். அப்புறம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து காண்டாக்ட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த நகை வாங்கும்போது இன்வாய்ஸ் கூடவே சேர்த்து எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். ஒரிஜினல் இன்வாய்ஸ் டாக்குமெண்ட் கம்பல்சரி இன்வாய்ஸ் டாக்குமெண்ட் வந்து இருக்கணும். இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட்டு அலாங் வித் அவங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப் இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வரும். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ரிட்டர்ன் வருது. இப்போ எந்தெந்த ஜுவல்லரி ஷாப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 1 இயர் ஃப்ரீ இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பர்ச்சேஸ் எக்ஸீடிங் 20,000 ரூபாய்க்கு மேலே நகை வாங்கும்போது 1 இயர் ஃப்ரீ இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸும் பார்த்தீங்கன்னா 1 இயர் காம்ப்ளிமெண்ட்ரி இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஜெய் ஆலுகாஸும் 1 இயர் காம்ப்ளிமெண்ட்ரி இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. 25,000க்கு மேலே நீங்கள் நகை வாங்கினீங்க அப்படின்னா. தனிஷ்க் பொறுத்த வரைக்கும் 1 இயர் காம்ப்ளிமெண்ட்ரி இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் த்ரூ ப்ரொமோஷனல் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் அதுக்கு அடுத்து ஒரு இத்தனை வருஷத்துக்கு நான் வந்து இன்சூரன்ஸ் போடுறேன் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு 1 வருஷம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் பணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பிசி ஜுவல்லர்ஸும் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது. டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே 1 வருஷம் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு தகவல். அடுத்த தடவை நகை வாங்க போகும்போது கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் நகைக்கடையில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.